இந்த யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல். பெரிய அரசியல் ஜாம்பவான்களே வந்து 2026 தேர்தல் இப்படி மாற்றம் வருமா, அப்படி மாற்றம் வருமா, பட் இந்த வாக்குகள் பதிவானதுக்கு பிறகு தான் தெரியுது. இத்தனை % 84.45% வாக்குப்பதிவில் விஜயனால மட்டுமே தான். வாக்குகள் பதிவானது விஜயனால தான். பெரிய ஒரு புரளியே கிளப்புறாரு. பெரிய சுனாமி மாதிரி விஜய் வந்துட்டார். பூகம்பத்தையே கிளப்பிட்டார். இது எந்த பக்கம் போகும்னே தெரில, யார் பக்கம் அடிக்கணும்னே தெரில. அவரை தான் அடிப்பார், இவர் தான் அடிப்பார். பார்த்தா ஒட்டு மொத்தமே எல்லாத்தையும் முன்னாடி முன்னிலையில் போய்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதியை கைப்பற்றிருக்காருங்க. திமுக கோட்டையாக இருந்துச்சு. எஸ், அசைக்கவே முடியாது. அதனால் அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே பூந்து இப்போ ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை விஜய் வந்து உருவாக்கிட்டார். மக்கள் அதை கொடுத்துருக்காங்க. அதுதான் சிறப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் வெற்றி, அந்த பக்கம் ராயபுரம் ஆட்டோ டிரைவர், சாதாரணமாக ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு எளிய மனிதர், ஜாம்பவன் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில் அவர் ஆட்டோ டிரைவர் தாமு ஜெயிச்சிருக்கார். எல்லா மோத்தையும் விஜய் மோகமாக பார்த்துருக்காங்க. அதான் சொன்னேன், 234 தொகுதியிலையும் ஒரு நபர் மட்டும் இல்லை, எடப்பாடியில் மட்டும் நிற்கலை, 233 தொகுதியில் விஜய் மோத்தை மட்டும் பார்த்தாங்க. யாருமே தெரியாதவர்கள் எந்த வேட்பாளர், ஏன்னா தேவையில்லைங்க, எங்கள் விஜய் விசில் 2 போதும் எங்களுக்கு. நாங்கள் ராயபுரத்தில் ஆட்டோ ஓட்டக்கூடிய தாமு ஜெயிச்சிருக்காரு. இந்த பக்கம் மயிலாப்பூர், இந்த பக்கம் வேளச்சேரி, இந்த பக்கம் தாம்பரம், டி நகர் பொதுச்செயலர் புஷ் ஆனந்த் 10,000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசம் ஜெயிச்சிருக்கார். இந்த பக்கம் மாதவரம், அப்புறம் திருவிக்க நகர்,